அதெல்லாமே இருக்கு. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்களை ஏன் சந்திக்கணும்? இல்ல நிறைய கேள்விகள் இருக்குல்ல, மக்களோட கேள்விகளுக்கு. இப்போ இந்த 30 நாள் அந்த கேள்விகளை நீங்க திமுக பார்த்து கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்களே. எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேர் கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா மீடியாவும் கேட்டிருக்காங்களே. நீங்க கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஏன் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு ஐயா ஸ்டாலினை பார்த்து கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே, தள்ளுபடி பண்ணீங்களான்னு ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏங்க நடைமுறைப்படுத்தலன்னு யாராவது கேட்டீங்களா? பரந்தூர்ல இருங்க, பரந்தூர்ல 1500 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க, பரந்தூர்ல அந்த விவசாயிகளை ஏங்க நீங்க பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டீங்களா? அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே. எந்த